கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிக்கணும். வெங்காயம் கட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டோம். நெய் ஊற்றிட்டோம். கிராம்பு போட்டுட்டோம். பச்சை மிளகாய் வணக்கிறோம். ஃப்ரை பண்ணுறோம். வெங்காயம் போடுறோம். வணக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். புதினா போடுறோம். வணக்கி விட்டுட்டோம். தக்காளி போட்டோம். வணக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. வணக்கிறோம். முந்திரி போட்டோம். தயிர் ஊற்றியாச்சு. தயிரை ஊற்றியாச்சு. வணக்கிறோம். ஃப்ரை பண்ணுறோம். தேங்காய்பால் ஊற்றியாச்சு. நல்லா வணக்கி விட்டாச்சு. வணக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கிட்டு நெய் ஊற்றிக்கலாம். சாப்பாடு போட்டுக்கலாம். நல்லா குக்கரில் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் விசில் விட்டா பிரியாணி ரெடி. அதுக்கு 5 நிமிஷம் விசில் விட்டிங்கன்னா நெய்யை போட்டுக்கிட்டு எடுத்து விட்டிங்கன்னா பிரியாணி ரெடி. சுவையான கீரை சாப்பிடுவாங்க. பாய்.